எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்க. வாங்க சார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அம்பம்பாளையம் பள்ளியில் நடைபெறும் திருவிழாவிற்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் மாணவர்களே, நாம் இதே திருவிழா நடைபெறும் ஆரங்கை வந்துவிட்டோம். நமது படைப்புகளை கண்காட்சியில் வைக்க நான் உதவுகிறேன். வாருங்கள் செல்லலாம். எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சி தருகிறது. காக்சி ஜீவிகா, விதைகள் எல்லாம் பாருங்களேன். இத்தனை விதைகளா? வியப்பாக இருக்கிறது. ஆமாம் தரணி, வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள். விதைகள் எல்லாம் தரமான வகையாக உள்ளன. இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள். மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. சீரக சம்பாவா? இல்லை என்னப்பா? இல்லை என்ன இது சொல்லு. தானியங்கள், இதெல்லாம் தானியங்கள். சரி, திணை இல்ல, சாமை, கேழ்வரகு, வரகு, கம்பு தானியங்கள். இதில் என்ன தம்பி? மூலிகைகள். மணத்தக்காளி வாய்ப்புண்ணை நீக்க, கற்றாழை வயிற்று புண்ணை நீக்க, கருவேப்பிலை முடி வளர, தூதுவளை சளிக்கு, கீழா நெல்லி, மஞ்சக்காமாலை, குப்பை மேலி புண்ணை நீக்க, புண்ணை ஆற்ற, தும்பை சளிக்கு, அகத்திக்கீரை குடல் பூச்சி நீக்க, நெல்லிக்கனி விட்டமின் சி, முருங்கை இரும்பு சத்து, துளசி சளிக்கு, புதினா கொத்தமல்லி ரத்த ஓட்டம். சிறப்பு. என்னப்பது? தானியங்கள்னா தானியங்கள்ல இது என்னது? விதைகள். இது என்ன? எள்ளா? இது திணை. இது நெல். இது என்ன நெல்? நெல் நிறையாவே இருக்கு தெரியுங்களா? நெல் நிறையாவே இருக்கும். சரியா? இது சாமையா? சிறப்பு. இது என்னது? வரகு. இது கம்பு. இல்லை சத்தானதா? இல்லை ஹெல்த்தி ஃபுட்டா அன்ஹெல்த்தி ஃபுட்டில் வருமா? ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு. எல்லாமே ஹெல்த்தி இடணும். இதெல்லாம் ட்ரை செய்யணும். இது பருப்பு வகைகள். என்னென்ன பருப்பு? என்னப்பா? மணத்தக்காளி, பச்சை பயிறு, அவரை, கடலை. சாப்பிட்ட வாய்ப்பு போயிருமா? சரி. ஆமாப்பா. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன பொருள்? மருத்துவ குணம் இதுல இருக்கு. சரியா? இது அப்படியே வெறும் வயிற்றுல உடம்பு குறைக்கணும். என்ன பண்ணோம்? வயிற்றுல புண்ணு இருந்தாலோ வயிற புண்ணு இருந்தாலோ வெறும் வயிற்றுல நம்ம என்ன பண்ணோம்? அதை கழுவிட்டு அப்படியே பறிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்று வாயில் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய மருந்து இது. ஒரு மருந்து. சரியா? மணத்தக்காளி. சரி, இது என்னது? நல்ல உளுந்து. அது இல்லாம இது கற்றாழை. கற்றாழை எதுக்கு பயன்படுகிறது? இது கடலை பருப்பு. அதுவும் வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு தாவரம். சரியா? இருந்தா எல்லாம் செத்து போயிடும். சரியா? முருங்கை வந்து ஈர்ப்பு சத்து, அப்புறம் துளசி வந்து சளிக்கு, அப்புறம் புதினா மற்றும் கொத்தமல்லி வந்து இது எங்க இருந்து எல்லாம் எடுத்துருந்தீங்க? எப்படி கிடைச்சது? வீட்டுல இருந்து. எங்க கிடைக்குது? நமக்கு மட்டும்தாங்க மருந்தே இல்லாம இருக்கிறது. அறுசுவை
இது என்னது? என்னப்பது இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. தூதுவளை, புளிப்பு, புளி, இது என்னது? நெல்லிக்காய். இது ரெண்டும் சேர்ந்து கலந்துதான் எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவு இரும்பு சத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவு விட்டமின் சியும் எடுத்துக்கணும். விட்டமின் சியும் இரும்பு சத்தும் சேர்ந்து உடம்புல எடுத்துக்கும் போதுதான் அந்த இரும்பு சத்து உடம்புக்கு நேரடியா நம்ம உடம்பு எடுத்துக்கும். அப்புறம் முருங்கை இரும்பு சத்து, அப்புறம் துளசி சளி, கொத்தமல்லி இது என்னது? முருங்கை முருங்கைக்கீரை. இருக்கறதுலே மருந்தே இல்லாத டீச்சர். அப்புறம் இது ரத்தத்துக்கு டீச்சர் நல்லா இருக்கும். புளிப்பு சர்க்கரை. இந்த 6 சுவையில உங்களுக்கு எந்த சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுவை? இனிப்பு. அதனாலதான் நம்ம நாட்டுல சர்க்கரை நோயாளிகள் அதிகமா இருக்கிறாங்க. சரி, அதிகமா கசப்பு எடுத்துக்கிறது இல்ல, துவர்ப்பு நம்ம எடுத்துக்கிறது இல்ல. சர்க்கரையை இனிப்பு எந்த அளவு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவு நம்ம துவர்ப்பையும் கசப்பையும் எடுத்துக்கிட்டா நம்ம நாட்டுல சர்க்கரை நோயாளிகளே இருக்க மாட்டாங்க. சரியா? ஒரு நாள்ல நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம், உப்பு எடுத்துக்கிறோம், மிளகாய் எடுத்துக்கிறோம், புளி எடுத்துக்கிறோம். எது ரெண்டு மட்டும் விட்டுறோம்? என்ன சொல்றேன்? இது பச்சை பயிறு, இது அவரைக்கொட்டை, இது கொண்டக்கடலை, கொள்ளு, உளுந்து, கடலை, பட்டாணி பருப்பு, துவரம்பருப்பு, பாசி பருப்பு, மஞ்சள் கட்டி. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. அப்ப நம்ம கொள்ளு சாப்பிடணுமா எள்ளு சாப்பிடணுமா? கொள்ளு. நம்ம எல்லாம் இளைப்பாதான் இருக்கு, அதனால நம்ம ஏலக்காய் எங்க கிடைக்குது? டீச்சர் மலையில, ஏற்காடு மலையில, ஊட்டியில. காட்சி, நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா? நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை, சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம் போன்ற சிறுதானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடலை, உளுந்து, முந்தை, நாட்டுப்பருத்தி விதை, சிறுதானிய விதை மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை எல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அனிருத், இங்கே பார், சமையல் பாத்திரங்கள். இவை சாதாரணமான பாத்திரங்கள் அல்ல. பழங்காலான பயன்படுத்தப்பட்ட செம்பு, மரத்தாலான பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள், கருவிகள். இவற்றுள் நாம் பார்வையிடுவதற்காக பயன்படுத்துகிறோம். தேஜு, அதோ அந்த அரங்கில் இயற்கை இடுபொருட்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள். வாங்க வாங்க, என்ன சொல்கிறார்கள் என கேட்போம். ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இதனால் மண்ணின் தன்மை கெடுக்கிறது. இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள். மாணவர்கள் செல்வங்களே, இந்த விதைத்தீவுல உங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என நினைக்கிறேன்.
பள்ளி திருவிழாவிற்கு அந்த ஆசிரியர்களுக்கு மனமான நன்றி தெரிவிக்கிறோம். இன்னைக்கு என்ன நடத்துனீங்க? விதை திருவிழா. எல்லாரும் இன்னைக்கு சிறப்பாக உங்கள் 5வது சார் வந்து உங்களுக்கு சிறப்பாக இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த விதை திருவிழாவை சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. மகிழ்ச்சி. உங்கள் சாருக்கும் பாராட்டுகள். 5வது சாருக்கும் பாராட்டுகள். அதே போல் உங்களுக்கும் மாணவ செல்வங்களாகி உங்களுக்கும் பாராட்டுகள். சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. சரி. இப்போ இந்த உணவு திருவிழா மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சரி. சரி. இப்போ எண்ணெய் வித்துகள் பார்த்தோம், நறுமணப் பொருட்கள் பார்த்தோம், கீரைகள் பார்த்தோம், பருப்பு வகைகள் பார்த்தோம், சிறுதானியங்கள் பார்த்தோம் இல்லையா? நம்ம உணவில் சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கணும். சிறுதானியங்களை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் வராது. அது மாதிரி நம்ம மாற்று உணவு சாப்பிட்ணும். அதே போல் நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய எல்லா கீரைகள், காய்கறிகள், பழங்கள் நம்ம பகுதியில் என்ன கிடைக்குதோ, எப்பப்போ கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? அப்பப்போ நம்ம நிறையா சாப்பிட்டுக்கணும். சரிதா? நம்ம காசு கொடுத்து நிறைய காசு கொடுத்து நிறைய பழங்கள் அதெல்லாம் வாங்குறத விட நம்ம ஊர் பகுதியில் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள்லாம் வாங்கி நிறையா சாப்பிட்டோம்னா உடலில் நோய் வராது. உடல் என்ன வராது? ஆமாம். நல்ல சத்துணவாக சாப்பிடணும். சரிவிகித உணவு. என்னது? சரி. நம்ம உணவில் வந்து காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது எல்லாமே கலந்துருக்கணும். அப்போ தான் நம்ம உடல் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த உடம்புலாம் எப்படி இருக்கும்? நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டா தான் உடம்புலாம் நல்லா வலுவாக இருக்கும் இல்லையா? அப்படிலாம் சாப்பிடுங்க. சரி. சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. இந்த விதை திருவிழா வந்து சிறப்பாக நடத்திய நம்ம ஆசிரியருக்கும் இங்கே பங்கு பெற்ற நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் பங்கெடுத்த மாணவ செல்லும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.